திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய, இது என்ன சொல்லுவோம்னா அரசு கொலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 உயிர்களை நாம் அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அமைச்சர் அவர்கள், இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இவ்வளவு பேர் 50 பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்தில் மரக்காணத்தில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை பாடம் அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை. அதிலிருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதில் பல பேர் சொல்கிறாங்க இது திமுக காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த ஒரு குற்றவாளி வீட்டில் திமுகவினுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார், அவர் அந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் விருப்ப ஓய்வு கூட பெற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு தீவிர விசாரணை செய்து இதற்கு துணை போன அதிகாரிகள் யார், அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய முக்கிய அவர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் பொதுவாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் காலையிலே சொல்லிட்டேன், இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால அவர்கள் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது நல்லது கெட்டதுன்றது நான் சிலர் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க, சிலர் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் அந்த இதுக்கு போகலை. பாதிக்கப்பட்டிருக்கிறார், விக்டிமாக இருக்கிறார்கள். அந்த விக்டிமுக்கு காரணம் அந்த அரசாங்கம். அதனால் அந்த அரசாங்கம் அந்த இழப்பீடை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சாராய கடைகளே மூடுவோன்னு சொன்னாங்க, அதாவது டாஸ்மாக் கடைகளை. ஆனால் அவங்க படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை அதிகம் தான் படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் இளம் விதவைகள் 20 பேர் 30 பேர் சிறந்த கிராமத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேதனையான ஊரில் தான் நாம் சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். நல்ல யோகா கலையை எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி பண்ணணும். நல்ல இந்த மாரல் கிளாஸ் எல்லாம் நம்ம இருக்கும்போது சின்ன வயசில் அந்த மாரல் கிளாஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த மாரல் ஸ்டடீஸ் எல்லாம் கூட இல்லை. அதெல்லாம் கொண்டு வர வேண்டும். ஒரு எத்திக்கல் லைஃப் மக்கள் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த யோகா கலையை அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலுமே நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவர்கள் என்ன சேவை செய்து மக்கள் செத்துட்டாங்கன்னா அங்கே இவர்கள் எந்த ஆட்சி யாருக்காக நடத்த போகிறார்கள்? சட்டமன்றத்தில் கூட எதிர்கட்சிகளும் எல்லாருமே கள்ளக்குறிச்சி இருக்குன்னு பேச விடாமல் எல்லாத்தையும், அது ஜனநாயக ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம், அதை பற்றி பேச விடலன்னா கூட அது என்ன அர்த்தம்? ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் அவர்கள் இப்போ பேச எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த பேசுவதற்குள்ளே அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த சட்டமன்றத்தில் பேசுறது கூட அவர்களுக்கு மனமில்லை. அந்த ஒரு ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது தான் இதை காட்டுகிறது. நன்றி.